ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் என் அம்மா கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேன். அவங்கள ரொம்ப நான் காயப்படுத்திட்டேன் ரீசெண்டாக இப்போது. ஸோ அவங்க வந்து மெனோபாஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட அறிவுக்கு கொஞ்சம் கூட எட்டாமல் நான் மெனோபாஸ் டைமில் அவங்களோட உடல் எப்படி இருக்கும், அவங்களோட உடல் ரீதியாகவும் மன ரீதியாக அவங்க எப்படி இருப்பாங்கன்றத கொஞ்சம் கூட என் அறிவுக்கு எட்டாமல் அதை யோசிக்காமல் நான் அவங்கக்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேன். அது அவங்கள ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. அன்னைக்கு அந்த ஒரு டைமில் அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, தலை சுற்றி கீழே விழுந்துட்டாங்க. அந்த விழுந்த டைமில் வந்து என்னென்னா, எனக்கோ என் சிப்ளிங்ஸ்க்கோ இல்லை என்னோட அப்பாவுக்கோ அந்த டைமில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியல. எல்லாருமே பதறி போயிட்டோம். அந்த டைம் இன்கேஸ் கடவுள் புண்ணியத்தில் எதுவும் ஆகலை, நல்லா இப்போது ரிகவர் ஆகிட்டாங்க. இன்கேஸ் ஏதோ ஒன்று ஆகி ஏதோ ஒன்று உயிருக்கே ஏதோ ஒரு ஆபத்தாயிருந்தா அப்போது நம்மளுக்கு இழந்தது திருப்பி கிடைக்காது. அதனால் இந்த வீடியோ மூலயமா எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, எல்லா வீட்டுகளையும் நம்மளோட அம்மாமார்கள் இந்த மெனோபாஸ் கோ த்ரூ பண்ணுற டைமில் நம்ம அவங்கள குழந்தையாக பார்த்துக்கணும். அவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட கடுமையாக நடந்துக்கூடாது. இன்னொன்று அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி நம்ம எதுவும் செயல்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நான் இதை சொல்லிக்கிடுறேன். இன்னொன்று, இந்த வீடியோ எங்கள் அம்மா என்னைக்காச்சும் ஒரு நாள் பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்கள் எல்லார் முன்னாடியும் நான் என் அம்மா கிட்ட மனசார நான் ஹர்ட் பண்ணதுக்கு தப்பாச்சுன்றதை நான் தயவு செஞ்சு இதை மன்னிச்சிருங்க அம்மா நான் கேட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு ஃபியூ செகண்ட்ஸ் அவ்வளோதான். என்ன ஆயிருக்கும்னு நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு இது ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே தயவு செஞ்சு இது ஒரு வீடியோ அவேர்னஸ் வீடியோவாகவும் நான் சொல்கிறேன். இன்னொன்று, எனக்குள்ளே இருந்த இந்த ஒரு கில்ட் ஃபீலிங்கை நான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன்.